ஒரு வீட்டுல வந்து ஒரு நாய்க்குட்டிய வந்து செல்லப்பிராணியா வளர்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தின் மேல வந்து எப்பவுமே ஒரு காகம் வந்து உட்காரும். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டியும், இந்த காகமும் வந்து நாளடைவுல ரொம்ப டீப் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் காகம் வந்து அந்த மரத்துக்கு மேல வந்து உட்கார்றப்ப ரொம்ப சோகமா இருந்தது. நாய்க்குட்டி வந்து பார்த்து கேட்குது, "ஏன் நீங்க வந்து டல்லா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "மனிதர்கள் வந்து எங்கள மட்டும் வந்து பார்த்தா கல்ல விட்டு எறியிறாங்க. அது எனக்கு கவலையா இருக்கு. இதுவே மத்த பறவைகள்லாம் ரொம்ப பாசமா இருக்காங்க. அது ஏன்னு தெரியலன்ட்டு" ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருந்தது. அதுக்கு நாய்க்குட்டி வந்து சொன்னுச்சு, ஆ ஆமா. அவங்கள்ட்ட வந்து ஒரு தீய பழக்கம் இருக்கிறதுனால தான் அவங்க வெறுக்குறாங்க அப்டின்னோனே, அதுக்கு வந்து காகம் சொல்லுது, எங்கள்ட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள், நல்ல பழக்கங்கள்ன்ட்டு எங்கள்ட்ட நெறையாவே இருக்கே. இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, காகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உணவ வந்து பகிர்ந்து உண்றதுல நாங்க தான் வந்து ரோல் மாடலா இருக்கோம். அது மாரி கடமைன்னு வந்தா நாங்க வந்து கரெக்ட்டா பண்ணுவோம். இது மாரி நல்ல குணங்கள்லாம் இருக்கே, அப்புறம் ஏன் அப்டின்னோனே நாய்க்குட்டி சொல்லுது, நீங்க இவ்ளோ நல்ல விஷயம் இருக்கிறது உண்மதான். ஆனா என்னன்னா, நீங்க வந்து உணவு வந்து மனிதர்கள் பொருட்கள வந்து வெளிய வைத்தாங்கன்னா வச்சுக்கங்களேன், நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க, அத திருடிட்டு ஓடிர்றீங்க. அத பார்த்ததுனால மக்களுக்கு வந்து உங்க மேல வந்து நாளடைவுல வந்து வெறுப்பு உண்டாகுது. அதனால தான் கல்லு விட்டு எறியிறாங்க. அப்ப காகம் வந்து தலை குனிந்து நின்னுடுச்சு. அப்ப இதுலருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்மள்ட்ட எவ்வளவுதான் நல்ல விஷயம் இருந்தாலும், ஒரு தீய பழக்கம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா, மத்த எல்லா நல்ல விஷயத்தையும் மறந்து, எது மட்டும் தான் முன்ன வந்து நிக்கும்? தீய பழக்கம் மட்டும் தான் வந்து நிக்கும். அதனால எந்த தவறும் பண்ணாம இருக்கணுங்கிறதுலருந்து இந்த ஸ்டோரியிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.